மகாபெரிவாழன். ஸ்ரீ லலிதா ரகசியசகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக்கண்டு அவளுடைய அனுகிரகத்தை சொல்லக்கூடிய நாமங்களாக சொல்லி தத்வாதிகா, தத்துவமயி, தத்துவமர்த்த ஸ்வரூபிணி என்ற தத்துவங்களின் ரூபமாக அவள் இருக்கிறாள் என்று சொன்னார்கள். அடுத்ததாக சொல்லக்கூடிய நாமம் ஓம் சாமகான பிரியாயை நமஹ. ஓம் சாமகான பிரியாயை நமஹ. இது பதம் பிரிக்கும் பொழுது சாமகான பிரியா, சாமகானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேதம், அந்த வேதத்தை சொல்றதே சாமகானம் தான் சொல்லுவாங்க. சாம வேதத்தை சொல்றது சாமகானம் அப்படின்னு சொல்றது. அப்படியே அந்த பாடலாக சொல்லக்கூடிய அந்த வேதம், அதில் பிரியம் அப்படின்னா விருப்பம் வல்லவல்ல அப்படின்னு. இப்போ சாமகானத்தில் யாருக்கெல்லாம் பிரீத்தி அப்படின்னு பார்த்தா ரத்னத்ரயம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பரமேஸ்வரன், அம்பிகை, மகாவிஷ்ணு, இவர்கள் மூவரும் வேறு வேறா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஒன்றுக்குள் ஒன்று சேர்ந்தார் போல் இருக்கக்கூடியவர்கள் இந்த ரத்னத்ரயம் அப்படின்னு சொல்றது இந்த 3 பேருக்கும் பிரியமானது. சரி, வேறு எங்க சொல்லியிருக்காங்க இந்த சாமகான வேதத்தில் பிரியம் உள்ளவர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அழக பகவத்கீதையில விபூதி யோகத்துல கிருஷ்ணர் சொல்றாரு. சொல்லும் பொழுது வேதானாம் சாமவேதோஸ்மி தேவானாம் அஸ்மி வாசவகம் இந்திரியானாம் மனச்சாஸ்மி பூதானாம் அஸ்மி சேதனா அப்படின்னு சொல்றார். முதல்ல சொல்வது வேதானாம் சாமவேதோஸ்மி, வேதங்களுக்குள் நான் சாமவேதமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா அம்பால சொல்லும் பொழுது சாமகான பிரியா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது தேவானாம் அஸ்மி வாசவக, அப்ப தேவர்களுக்குள் வாசவன் என்று சொல்லக்கூடிய இந்திரனாக இருக்கிறேன். அம்பால சொல்லும் பொழுது இந்திர தனுப்பிரபாயை நம்ம பார்த்தோமா, அப்ப இந்திரனின் கையில் இருக்கக்கூடிய அந்த தனு ஆக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இந்திரியங்கள் எப்படி இருக்கிறாள் என்றால் இந்திரியானாம் மனச்சாஸ்மி, இந்திரியங்களுக்குள் மனதாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே ஆச்சரியல் சௌந்தர்யலகரில் சொல்லும் பொழுது ஸ்லோகம் பண்ணும் பொழுது ஒவ்வொன்றாக நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிட்டு சொல்வார். அப்படி சொல்லக்கூடிய இந்த 35வது ஸ்லோகத்துல முதல்ல எதுல ஆரம்பிப்பார் அப்படின்னா மனஸ்துவம் யோமஸ்துவம் அப்படின்னு ஆரம்பிப்பார். அந்த மனத்துவம் யோமத்துவம் எதுக்கு ஆரம்பிக்கிறார் அப்படின்னா இதுல என்ன சொல்லிட்டு வருவார் அப்படின்னா ஒவ்வொரு சக்கரங்கள், நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்கரங்கள், அப்படி பார்த்த மூலாதார சக்கரத்துல இருந்து தான் அவர் ஆரம்பிக்கணும். ஆனால் அவர் இங்க ஆரம்பிக்கிறது முதல்ல இருக்கக்கூடிய ஆக்ஞா சக்கரத்தை சொல்றாரு. ஏன் அப்படின்னா அந்த ஆக்ஞா சக்கரம் தான் மனதாக இருக்கக்கூடிய மனத்தினுடைய தத்துவம் அப்படின்னு சொல்றாரு. அதனால அந்த வரிசையை மாற்றி முதலில் இந்த மனஸ்தத்துவத்தை சொல்றாரு அங்க இருக்கிறதுனால. இப்ப கிருஷ்ணர் அதையே தான் இங்க சொல்றார். அடுத்தது பூதங்களுக்குள் சேதனாவாக, அதைத்தான் பூதானாம் அஸ்மி சேதனா அப்படின்னு சொல்றார். அப்ப பூதங்களுக்குள் சேதனா என்று சொல்லக்கூடிய நினைவாக இருக்கிறாள். அம்பால சொல்லும் பொழுது சிச்சக்தி சேதனா ரூபா அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே சேதனை வடிவமாக அவள் இருக்கிறார். இப்ப பரமேஸ்வரனுக்கு அஷ்டோத்திரம் செய்யும் பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சாம பிரியாயன்னு சொல்லிட்டு உடனே அடுத்தது ஸ்வரமயாய நமக அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவா அழகா அதுக்கு சொல்லுவாராம். அதாவது வேதங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சாம பிரியா அப்படின்னா சாம கானம், பாடல் பாடுறது, பாடலா பாடும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்வரங்கள் ரொம்ப முக்கியம் இல்லையா. அப்ப அந்த ஸ்வரங்கள் அடுத்ததாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தது ஸ்வரமயாய அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக சாமகானமாக இங்க யார் இருக்காங்க, பகவானே இருப்பதால் சாமவேதம் இன்னும் விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த சாமவேதத்தை அடிப்படையாக வைத்து பல கலைகள் தோன்றியுள்ளன அப்படின்னு சொல்லுவாங்க. நடனம், பாடல் போன்ற கலைகள் எல்லாம் இதிலிருந்து தான் தோன்றியது. அப்படிப்பட்ட அந்த சாமகானத்தில் திருப்தி அடைந்தவளாக இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் அழகா சொல்லணும் அப்படின்னா தைத்திரியோபனிஷத்துல பிருகுவல்லியில அந்த பிருகு அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய தந்தையிடம் பிரம்மம் என்றால் என்ன அப்படின்னு வரிசையா கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு கேள்விகள் கேட்க கேட்க அதற்கு திரும்ப பதில் கண்டு திரும்ப அதற்கு கேள்வி கேட்டு தானாக அதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு பிரயத்தனம் பண்ணி ஒவ்வொன்றாக கண்டுபிடிப்பாராம். அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது அதில் கடைசியாக இந்த பிரம்மத்தை அறிந்தவன் எப்படி சந்தோஷப்படுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அழகாக சொல்லுவாங்க. எப்படி அனைத்தையும் கடந்தவனாக இருக்கிறான் அப்படின்னா அவன் சாமகானத்தை பாடிக்கொண்டு செல்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சொல்லும் பொழுது அகமன்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தில் வரும். அப்போ நானே அந்த அன்னமாக இருக்கிறேன், அந்த அன்னத்தை புசிப்பவனாக இருக்கிறேன், உள்ளே எடுத்து செல்லும்
வழியாகவும் நானே இருக்கிறேன். நான் தான் முதலில் பிறந்தவன் ஆக இந்த பிரம்மத்தின் தத்துவத்தை உணர்ந்தவனாக சந்தோஷமாக இருக்கிறான். ஆக சாமகானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆனந்தத்தின் உச்சமாக இருக்கும் நிலைப்பாடு. அப்படிப்பட்ட சாமகானத்தில் பிரியம் உள்ளவளாக இவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்றது. ஆக சாமகானம் பாடக்கூடியவனை பார்த்து இவள் சந்தோஷப்படுகிறாள். அப்படி பிரம்மானந்தத்தை கொடுப்பவளாக இவள் இருந்து அந்த ஜீவன் அதில் லயித்து பாடுவதை பார்த்து சந்தோஷப்படுபவளாக அம்பாள் இருக்கிறார். இன்னொரு விதமாக பார்த்த சாமகானம் அப்படின்னு பொழுது யஜ்ஜங்கள் செய்யும் பொழுது தேவதைகளுடைய பெருமையை பாடுவதாக அந்த சாமகானம் பாடுவாங்களாம். அப்போ அதற்குண்டான மந்திரஸ்வர அமைப்புகள் இது எல்லாமே சொல்கிறது தான் சாமகானம். அம்பிகையை சொல்லும் பொழுது யஜ்ஞரூபா யஜ்ஞப்பிரியா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஆக யஜ்ஞத்தில் பிரியம் உள்ளவளாக இருப்பதால் யஜ்ஞத்தோடு தொடர்புடைய இந்த சாமகானத்திலும் அவளுக்கு பிரியம் என்று சொல்கிறார்கள். மகாபெரியவா சரணம்.